This is the best teaser for Ajit Kumar. ஐயப்பா அது இட்லி கடைனா இது பிரியாணி கடை கூட்டம் அல்லன்னு நல்லோம் இப்படிதான் அடிப்போம் இட்லி கடை. யாரோ கூட காம்படிஷன் வராங்களா? இட்லி கடை கொஞ்சம் கீழே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், நல்லா சூப்பரா தெரியும், ஒன்னும் பிரச்சனை. அப்படியே கொஞ்சம் இப்படிதான் அடிப்போம் இட்லி கடை. ஐயா சம்பவம், ஐயா சம்பவம், ஃபேன் பாய் பண்ண சம்பவம் இந்த படம். டீசர் தெரிக விட்டுருக்கா போல. டீசர்ல வந்து பெஸ்ட் டீசர், அஜித்தோட பெஸ்ட் டீசர்னா அது இதுதான். அஜித் சந்திரா கெரியோட பெஸ்ட் டீசர்னா this is the best teaser for Ajit Kumar. அந்த கன் ஷாட்ல அப்படி இருந்தது. கன் அந்த இது மாதிரிலாம் ஏகேன்னு போறாங்க அஜித் குமார்லாம். அப்ப எல்லாமே மாசா இருந்தது. பழைய டயலாக்ல இருந்து எல்லாமே இருக்கு. கன்னு கத்தி மாதிரி சொருவுதுன்னா அது இந்த டீசர்ல தான். பார்த்தன்னு நினைச்சுக்க அப்படியே புல்லட்லாம் அப்படியே வெளியில சீரின்னு வருது தல. அந்த மாதிரி பண்ணிரா போல. அதுக்கு இந்த விஜய்க்கு வந்து லியோ, அதுக்கு அப்புறம் வந்து ரஜினிக்கு வந்து தல நீ விஜய் ரஜினிலாம் விட்டு ஏகே மனித கடவுள் ஏகே அவர்து ஃபேன் பாய் சம்பவம் வந்துருச்சு. நம்ம ஆளுக்கு வந்து இது வந்து பெரிய ஃபேன் பாய் எங்களுது ஃபேன் பாய் சம்பவம் இதெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம்னா நீங்க கேக்குற மாதிரி ஃபேன் பாய் சம்பவம்னா அது இந்த படம் தான், இந்த டீசர் தான். இது வச்சு செய்ய போது பாருங்க, படம் வந்து பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். மங்காத்தாவோட பெஸ்ட் ஹிட். தல இது வரைக்கும் தமிழ் சினிமால 1000 கோடி வரவே இல்ல. ஓகேவா? எந்த படம் அடிக்கல. நம்ம படம் வருமா சாலிடா 1000 crore தல. நீ வேணா பாரு, தமிழ்நாட்டிலே 1000 crore எடுக்கும் பாரு இந்த படம். அந்த மாதிரி இருக்குது. நீ டீசரை பார்த்துன்னு நினைச்சுக்க, என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேன், நீயே பேச. பார்த்து நானும் சம்ப வைப்ல தான் இருக்கேன். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம வந்து விஜய் கூட ரஜினி கூட தான் வந்து கிளாஸ்லாம். இப்போ வந்து தனுஷ் இந்த இட்லி கடைன்னு பட்டது. ஐயப்பா அது இட்லி கடைனா இது பிரியாணி கடை கூட்டம் அல்லன்னு நல்லோம். நீ வந்து இட்லி கடை கிட்டலாம் என்கிட்ட போட்டி போடாத சரியா? எங்க தலை எங்க இருக்கிறா போல. நீ எங்க இருக்கிற சொல்லு. இட்லி கடைலாம் கம்பேர் பண்ணாத தலை. இங்க வேற சிம்புவே வந்து தலையோட ஃபேன் தான். சிம்பு கிட்ட தான் அவர் போட்டி போடணும். தலைகிட்டலாம் வந்து போட்டி போட. ஆமா, சின்ன ஸ்டேஜ்ல அப்படியே அறிவு சொல்லு. இந்த பக்கம் வந்துருவனா சொல்லு. ரோகிணில டீசருக்கு இந்த கூட்டம். இட்லி கடை பிரியாணி கடை பிரியாணி கடை அது அஜித் தான். மங்காத்தா பில்லால ஜுஜிப்பே இல்லை, அதுக்கு யூக்கல்லோட 1% அதிகமாகவே இருக்குது இந்த படத்தில். தலையோட கெட்டப், அந்த 3 கெட்டப்பில் பார்க்கும்போது அவள் தான் எல்லா ஸ்டன்னு உள்ள. அந்த 3-4 வாட்டி டீசர் போட்டு காட்டும் போது நாங்களும் ஸ்டன் ஆகிட்டோம். எங்களுக்கு என்னன்னா டாஸ் காட்டுற அது மிஸ் யூ ஆல் எல்லாமே எங்களை மிஸ் பண்றோம்லாம் சொல்லி காமிச்சுக்கிறாரு. இல்ல நல்ல படம், நல்ல படம், ஃபேமிலி ஸ்டோரி. என்ஜாய்மென்ட். இப்போ உள்ள பார்த்தா எவ்வளவு பிளாஸ்ட் இருக்கு. அந்த கன் ஷாட்லாம் வந்து ஏகேன் அஜித் குமார்னு பேர் போறது. இப்போ இந்த படம் எடுத்துங்க, லியோ படத்தில் எடுத்துங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துங்க, 200 பேர் அடிக்கிறான். ஒரு ஆளால 200 பேர் அடிக்க முடியுமா? ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடுச்சு அது. கிரிஞ்சு தான். என்ன ஒரு ஸ்பைடர் மேலே ஒரு கம்மு விட்டு போறதுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஆக்சுவலா லியோல வந்து அந்த எல்சின்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஜிபிஎல் வச்சிருக்கோம். தனியா ஒரு யூனிவர்ஸ் அடிக்குமா? எங்களுக்கு அதெல்லாம் எல்சி கில்சிலாம் தேவையில்ல. நாங்கள் வந்து தனி பெரிய ஒரு இது தளபதிக்கு நம்ம அஜித்துக்கு வந்து குட் பேட் அக்லி இருக்கும். எல்லாருமே தெரிஞ்ச ஒரே விஷயம் தான். நாங்க நாஸ்தி பண்றோம், வெறித்தனமா இருக்கிறோம். ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கிற ஒரே ரசிகர் தல ரசிகர் மட்டும்தான். அது யாராலையும் மாற்றவும் முடியாது, யாராலும் ஒன்றே பண்ண முடியாது. எங்களால் ஆடியோ லான்ச்லாம் வச்சாருன்னா இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. தமிழ்நாடே இப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணலாம், அப்போ தான் எங்களுக்கு இடம் கிடைக்கும். புரியுதுங்களா? தமிழ்ல வந்து இது வரைக்கும் 1000 கோடி அப்படின்ற மாதிரி படம் அடிக்கல அப்படின்னு சொல்லி பெரிய எங்களுக்கு 1000 கோடி அடிக்க தேவையில்ல. அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் வந்து ஸ்கிரீன்ல நின்று சும்மா 1000 கோடி அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கதையே வேணாம் நம்மளுக்கு. வாரிசு படம் 100 கோடி கூட அடித்தா, 100 கோடி அடிச்சிருக்கோம். 150 கோடிலாம் பெரிய விஷயம். ஆனால் துணிவு அச்சுது. ஆனால் என்ன படம் வாரிசு 350 கோடி அப்படின்னா வாரிசு அதோட டபுளா இருக்கும். மார்க்காண்டனில அதுக்கு மேல அந்த விடாமேஜிக்கு எப்படி பேசினாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு இது குட் பை அக்லி. மங்காத்தா டபுள். அவர் லுக்ஸு, அந்த ஸ்டைலிஷு, அந்த டைட்டில் ஃபாண்ட், அது மெயினா அவர் வேற லெவலில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆதிக் பாய் ஃபுல் ஃபேன் பாய். பிளாக் கலர் கோட்ல வருவா போல. அவெல்லாம் வேலைக்கே வரல. நம்மளுக்கு 5 மடங்கு இதுல பாப்பீங்க. இதுல 5 மடங்கு பாப்பீங்க. விக்ரம் எப்படி
லோகேஷ் செஞ்சானோ அந்த மாதிரி இப்ப ஆதிக்கு நம்ம ஆளை வச்சு செஞ்சு வேற லெவல இட்டு கொடுப்பாரு. விக்ரம் ஓகே, லியோ படம் கிடையாது. இதுல ஒரு சீக்வன்ஸ் நீங்க பாருங்க, சும்மா டீசர்ல பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஸ்டில்லு ஃபயர்ல குத்துருப்பாரு. உண்மையான ஃபேன் பாய்ங்க, உண்மையான ஃபேன் பாய்ங்க, உண்மையான ஃபேன் பாய். எங்களுக்கு கோடி தேவலங்க, எங்க தலை கோடி இதெல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு அஜித் வந்தாலே போதும். ஓவர்டேக்லாம் விட்டுருங்க, இவங்க கம்பேரிசனே பண்ணாதீங்கன்ற. நீங்க வந்து பார்த்தா ஆதிக் கேக்குறீங்களா? ஆதிக்கு வந்து பார்த்தா எல்சியூ மாதிரி அது மாதிரி ஏதாவது கேக்குறீங்களா? இல்ல, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து ஜென்ரலா வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணாரு, இது மாதிரி வந்து பார்த்தா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பார்த்தா எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது மாதிரி வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷனும் சரி அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி எதுவுமே வரல. ஏன் அந்த டாபிக் வந்து பார்த்தா தேவையில்லாத டாபிக் இது? இல்ல தலை இருங்க, நீங்க வந்து பார்த்தா கேட்டீங்களா, கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு பதில் தான், தலைனாலே யூனிவர்ஸ் தான், ஏகேனாலே ஒரு யூனிவர்ஸ் தான், அவர் ஒரு யூனிவர்சல் ஸ்டார் தான். ஏன்னா இந்தியன் பிளாக வந்து பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லா வந்து பார்த்தா பறக்க வச்ச வந்து பார்த்தா ஒரே இந்தியன் பேன் ஆக்டர் வந்து பார்த்தா ஏகே மட்டும் தான். இல்ல அது வந்து சினி ஃபீல்டு கரெக்ட் தான். ஆனா சீரியஸா சொல்றேன், எல்லாருமே நான் இந்த இடத்துல வந்து பார்த்தா நாங்க யாருமே வந்து டிகிரேட் பண்ணல, எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒரு தனிப்பட்ட வந்து பார்த்தா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, தனிப்பட்ட வந்து பார்த்தா ஒரு டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாத்தையுமே நாங்க சம்பவம் பண்ணிட்டோம், சம்பவம் பண்ணி வந்து பார்த்தா நாங்க வந்து ரெக்கார்டும் வச்சிட்டோம். இல்ல இல்ல இருங்க ஜென்ரலான விஷயம். பில்லா மங்காத்தா எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு அந்த லெவல்ல. அஜித் சார் நாங்கள் எப்படி பாடணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கோசமே இறங்கி பண்ணியிருக்காரு. இந்த க்ரௌடு வராங்க போகிறாங்கன்றதுலாம் ரெண்டாவது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அஜித் சார் ஃபேன்ஸ், எங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே மாசு. உள்ள ஒரு மாதிரி பூசி பம்ப்ஸ் தான், பேசவே முடியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும்னா பயங்கரம் பண்ணியிருக்காரு. நம்ம போயிட்டு ஒரு அஜித் சார் எப்படி பாடணும்னு இருக்கும்ல, அந்த இது அப்படியே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். டீசர் வந்து தலையோட ஃபர்ஸ்ட் 500 கோடி மூவியாக இருக்கும். 1000 கோடி அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. தலைக்கு சாலிடாக இப்போ படம் ஃப்ளாப் ஆனாலுமே 250 crore வரும் கண்டிப்பாக. இந்த படம் பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக 500 crore அடிக்கும். ஓ அதெல்லாம் வார்த்தையே வரல ப்ரோ, சொல்லவே அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் மங்காத்தெல்லாம் சொல்லிருக்காங்க, மங்காத்தா டீச்சரோட இது பயங்கரமாக இருக்குது. அஜித்துக்கு வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமில் மங்காத்தா எப்படி இருந்துச்சோ, மங்காத்தா பில்லா அந்த மாதிரி ஒரு மாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல இதுக்கப்புறம் எல்லாருமே குட் பேட் அக்லி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது ஆதிக்கு வந்து நான் உள்ளே மேலே தான் நீங்கள் எங்களை மேலே தான் நின்றுட்டு இருந்தார், நாங்களே பார்த்தோம். அது என்ன அவர் அங்கே இருந்தாரோ அதுதான் ஸ்க்ரீனில் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் அவர் தலையை வந்து எப்படி காட்டணும்னு நினைக்கிறாரோ அவர் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இல்லை நாங்களும் இல்லை எங்களுக்கு யூனிவர்ஸ் அந்த மாதிரி ஹைப் வேணாம், எங்களுக்கு தலையோட இவர் தனியாக இவர் என்ன பண்ணி கொடுக்குறா அதுவே எங்களுக்கு போதும். அது நாங்களுமே ஃபேன்ஸுமே கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஆரம்பத்துக்கு அப்புறம், அதாவது மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ஆரம்பம் வந்து அஜித்தோட இதில் கிளாஸ் மாசான ஒரு கலந்த படம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே போயிடுச்சு. ஃபேன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எந்த படமே அமையல தான். இப்போ விடாமுயற்சிக்கு பார்த்ததுக்கு அப்புறமே ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, எதிர்மறையான விமர்சனங்களை அஜித்துக்கு எதிராகவே எல்லாருமே அஜித் ஃபேன்ஸே கிட்டத்தட்ட எல்லாமே பதிவு பண்ணாங்க. அது நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் தீராத கணக்கு ஏப்ரல் 10க்கு இருக்கு, அவ்வளோதான். இட்லி கடை வரட்டும் ப்ரோ, அதுவும் வரட்டும், அந்த படமும் நல்லா ஓடட்டும். அந்த படமும் வரட்டும், அந்த படமும் நல்லா ஓடட்டும், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து யாரையும் போயிட்டு சண்டை போடுறது அதெல்லாம் இல்லை. எங்க அஜித் எல்லாம் சொல்லுறாரு,
ப்ரோ கூட்ஸ் பம்ப்ஸா டீசர் ஃபுல்லாவே கூட்ஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. பில்லா அந்த டைலாக் எல்லாம் மொத்தமா எப்படி நீங்க பில்லா படத்துல அஜித்தை பார்த்துருப்பீங்க. பில்லா அஜித்தோ தீனா அஜித்தோ சேர்ந்து அப்படி இருக்கும். அதுதான் ப்ரோ அந்த டீசரு ப்ளஸ் மங்காத் எல்லாம். இப்போ இது எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் மங்காத்தா தான் சொல்றீங்க. இனிமேல் மங்காத்தா இனிமேல் குட் பேட் அக்லி தான். இனிமேட்டு வாயை தந்தா குட் பேட் அந்த மாதிரி ப்ரோ. ஒரு சீன் அப்பா பஞ்சு டைலாக்கா சவுண்டு ஒன்றுமே கேட்கல ப்ரோ. எங்களுக்கு என்ன பேசினாருன்னு கேட்கல. நாங்கள் எல்லாம் அவரை லுக்கை தான் பார்த்துருந்தோம். அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ. ஆத்விக் ப்ரோ செம்மையாக செஞ்சாரு. பாய் இது வரைக்கும் லோகேஷ் விஜய்க்கு பண்ணிடா போல. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டைக்கு பண்ணிவிடா. அதெல்லாம் ஓட அது வந்து 10% தான். 10% 100%க்கு 10% தான். இது வந்து நீங்கள் 100% பார்க்கலாம். ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வந்து அஜித் சாருக்கு பண்ணா இப்படி இருக்கும்போது 100% ப்ரோ. நீங்க கேஜ் அது கலெக்ஷன் வந்து வேற ஒரு ஊர்ல ஒரு மாஸ்லாம் வந்து நம்ம தமிழ்ல விட எதுவுமே எந்த ஊர்லயும் மாஸ்லாம் இருக்காது ப்ரோ. நான் வந்து நம்ம எல்லாமே காமனா தான் பேசுவோம். விஜய் அது அஜித்லால நம்ம ஊர் மாதிரி சினிமா இந்த ஊர்லயே வராது ப்ரோ. அந்த மாசு ஃபுல் ஃபீலா அந்த படத்துல இருக்குது. மஜ்ஜா பண்ணுவான். ஏப்ரல் 10 தலையோட கோட்டை தான்.